சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஷிக்ஸு என்ற இனத்தைச் சேர்ந்த விலை உயர்ந்த 2 நாய்க்குட்டிகளை தொண்டர்கள் வழங்கியும் 450 கிலோ எடையுடைய ராட்சத பழமாலை மற்றும் மயில் இறகுகளால் ஆன மாலை அணிவித்தும் வித்தியாசமான முறையில் வரவேற்றனர். திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இளம் பெண்கள் நடனமாடி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து திப்பம்பட்டி பகுதியில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் தலையில் தலைப்பாகை கட்டியபடி வாக்கு சேகரித்தனர். சாலையில் நடந்து சென்று மக்களிடையே ஆதரவு திரட்டிய அவர்களுக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா மோடிக்கு திமுகவை நினைத்தால் பயம் என்றும் அதிலும் என்னை கண்டால் ரொம்ப பயப்படுகிறார் எனவும் விமர்சித்தார். எங்களை பார்த்தா பயம், அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் ராசாவை பார்த்தா ரொம்ப பயம். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பள்ளிவாசலுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காயல்பட்டினம் பகுதியில் உள்ள குத்பா சிறிய பள்ளிவாசலுக்கு சென்ற அவர் அங்கு தொழுகை முடிந்து வெளியில் வந்த இஸ்லாமிய மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.